So friends, good morning. So yet another profitable day இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து கொடுத்த கால்ஸ் இன்னைக்கு வந்து தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஸோ க்ளோஸ் டு 89,000 rupees ப்ராஃபிட். மார்க்கெட் இப்போ லைவாக போய்கிட்டு இருக்கு. ஓகே, ஸோ பொசிஷன் வைஸ் இன்னைக்கு நம்ம ட்ரேட் பண்ண ரெண்டு கால்ஸ் வந்து 38,000 பிஇ, 18,000 பிஇ இதோடைய பொசிஷன்ஸ் அப்டேட்ஸ். ஸோ நம்ம டெலிகிராம் சேனலில் காலேருந்து என்ன கொடுத்துருந்தேன் பார்ப்போம். இன்னைக்கு மார்னிங் வந்து நிஃப்டி இஸ் பேரிஷ் தேன் பிஎன்னு சொல்லியிருந்தேன். ரீசன் வந்து டிபிக்கல் ஆஃப் இன்னும் மார்க்கெட் முடியல, இப்போ 9:30 தான் ஆகுது. நீங்கள் ட்ரேட் முடிச்சுட்டேன், ஐ தாட் ஐ வில் டூ த வீடியோ அண்ட் போஸ்ட் இட். ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் லெவல்ஸ். நேற்று குறிப்பிட்டிருந்த அதே சப்போர்ட் லெவல்ஸ் தான். நேற்று இந்த இடத்துல வந்து நான் லாஸ் பண்ணேன்னு உங்களுக்கு சொன்னேன். பக்கத்தில் அந்த வீடியோ பாருங்க. இந்த இடத்துல நான் வந்து ஐ பாட் தி 18,000 பிஇ அந்த நேற்று வச்சுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் மார்க்கெட் வந்து டிகேனால மேலே போயிட்டு ஐ மேட் அ லாஸ். ஸோ ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் தி சேம் லெவல். இங்கே புரியுதுங்களா? ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் த சேம் லெவல் டு ஹேவ் த பிரேக் டவுன். எப்போ இந்த கேண்டில் பிரேக் டவுன் ஆச்சோ வித் வால்யூம்ஸ் இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் கேண்டில் வால்யூம், ஐ டுக் த ட்ரேட் அண்ட் ஐ ஹேட் மை வியூ. நான் என்ன சொல்லியிருந்தேன், மார்னிங்கே சொல்லியிருந்தேன், 9:56 சொல்லிட்டேன். இன்ஃபேக்ட் ஐ ஹேட் தட் வியூ, ஐ டுக் த ட்ரேட். பட் 9:50 சொன்னேன். நிஃப்டி இஸ் பேரிஷ் தேன் பிஎன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பிஎன் அந்த அளவுக்கு பெரிஷ் ஆகலை. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ரிட்ரேஸ்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. பட் நிஃப்டி வந்து காலையிலேருந்தே நல்ல ஒரு பெரிஷ்னஸ் தெரிஞ்சுது. ஆப்ஷன் செயினையும் பார்த்துட்டு தான் நான் சொல்றேன். இது ஷார்ட் மட்டும் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் லாஜிக். ஸோ 18,000 பிஏ வந்து நான் வாங்கிட்டேன், 30க்கு வாங்கியிருக்கேன்னு சொன்னேன். இது வந்து 18,000 பியோடைய சார்ட்டு. ஸோ இதான் வந்து இந்த லெவல்ஸ் பாருங்க, எவ்வளோ அற்புதமாக அந்த லெவல்ஸ் மெயின்டைன் ஆகி ஒர்க் பண்ணுது. என் டார்கெட் வந்து 190 நான் சொல்லியிருந்தேன். ரைட், த சேம் டார்கெட் காட் அச்சீவ்டு. அதாவது 190க்கு புக் பண்ண சொல்லியிருந்தேன். பட் 188க்கு நான் கிட்ட அங்கே வரும்போதே புக் பண்ணிட்டேன். நான் புக் முடியுமா, ஐ மீன் 190 ஹிட் ஆகுமா தெரியாது, நிறைய தடவை 1 or 2 பாயிண்ட்ஸ் கீழே க்ளோஸ் ஆகிடும். பட் நான் வெயிட் பண்ணல, 188லேயே புக் பண்ணிட்டேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ பாருங்க, நம்ம டார்கெட்டுக்கு மேலே போயிட்டு இருக்கு. எனிவே தட்ஸ் ஓகே, டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. க்ளோஸ் த பொசிஷன், குட் ட்ரேட், சூப்பர். ஓகே, இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 42,000 ரூபாய் வரைக்கும் ப்ராஃபிட் இந்த ஆப்ஷன் ட்ரேடில். லெவல்ஸில் மார்க் பண்ணியிருக்கேன், மார்க் பண்ணி தான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் அடுத்த கால் வந்து என்ன சொன்னேன்னா, ஐ போஸ்டட் ஃபார் 38,000 பிஇ. பேங்க் நிஃப்டியில் 127க்கு வாங்கியிருக்கேன்னு சொன்னேன். இப்போ பேங்க் நிஃப்டியோட ப்ரீமியம் சார்ட் பாருங்க, இதே தான், இந்த இடம் தான் கரெக்டாக பாருங்க. இதில் எனக்கு இம்பார்ட்டன்ட் சிம்பிள் லெவல் தான், ப்ரைஸ் ஆக்ஷன் லெவல்ஸ். என் டார்கெட் வந்து 200 சொன்னேன், இன்னும் 200 ஹிட் ஆகலை. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், ஐ புக் தி ப்ராஃபிட் வாட் எவர் ஐ காட் இட். ஓகேவா? ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரைக்கும் 365க்கே நான் புக் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். பட் கிட்டத்தட்ட டார்கெட் 200 சொன்னாலும் ஒரு 192 வரைக்கும் போயிருக்கு. ஐ குட் ஹவ் வெயிட்டட். ஸோ எனக்கு அந்த அளவுக்கு ஒரு பேரிஷ்னஸ் பேங்க் நிஃப்டியில் தெரியல. நான் மார்னிங்கே சொன்னேன் தெரியுமா, நிஃப்டி இஸ் ஐ மீன் பேரிஷ் தேன் பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியில் கொஞ்சம் ஒரு புல் பேக் ட்ரேடிங் நடக்குது. ஸோ அதனால் ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட். ஸோ நேற்று பண்ணி நான் தவறு பண்ண விரும்பல. ஐ தாட் ஐ வில் புக் இட். ஸோ அரௌண்ட் 165 புக் பண்ணிட்டேன். எனிவே 35 பாயிண்ட் கிட்டத்தட்ட. இட்ஸ் அ வெரி குட் ட்ரேட். ஓகேவா? 130. ஸோ அதில் நான் ஹையர் குவான்டிட்டி ட்ரேட் பண்ணியிருந்தேன். ஓகேவா? ஸோ இட் வாஸ் அ குட் ட்ரேட். ஸோ பேங்க் நிஃப்டிலையும் சரி வர ஒரு 47,000 ரூபா வரைக்கும் ப்ராஃபிட். இது நம்ம டெலிகிராம் சேனலில் சொன்ன விஷயங்கள் தான். இதே விஷயத்தை நான் அப்படியே ட்விட்டரில் டெய்லி கொடுக்குறேன். ட்விட்டரில் ஃபாலோ பண்ணாதவங்க தயவு செய்து ஃபாலோ பண்ணுங்க இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட். எல்லா கால்ஸும் லைவ் கால்ஸ், லைவ் ட்ரேட்ஸ். ஓகே, ஸோ ப்ரொஃபைலில் போயிட்டு ஜஸ்ட் எல்லாம் லைவாக தான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ 190 டார்கெட் அச்சீவ்டு. ஸோ இதுதான் இட் அனதர் ப்ராஃபிட்டபிள் டே. ஸோ மதியானம் இப்போ வந்து மணி 11:50 தான் ஆகுது. ஸோ 11:50 இப்போ டைமு. ஸோ 2 o'clock மேலே என்ன நிலவரன்னு தெரியல. அப்போ தான் இன்னும் கொஞ்சம் ப்ராஃபிட் பண்ண அந்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ இதெல்லாம் தான் ஒரு அனதர் ப்ராஃபிட்டபிள் டே. எல்லாமே டெலிகிராம் சேனலில் கொடுத்த எல்லா விஷயங்களும் நான் வந்து லைவாக ஆல் மை கால்ஸ் அண்ட் மை ட்ரேடிங் திஸ் திங் ஐம் கிவிங் இன் அவர் ட்விட்டர் ஆல்சோ. ஓகே, ஃபாலோ பண்ண ரொம்ப பண்ணுங்க. 38,000 கீழே போச்சுன்னா வால்யூம்ஸோட போனோம் எதிர்பார்த்தேன். பட் அந்த அளவுக்கு வால்யூம்ஸ் இல்லை. புரியுதுங்களா? இதை 30,000 லெவல் பண்ணியிருக்கிறேன். ஸோ அகைன் லாஜிக், இந்த கருப்பு கலர் லைன் வந்து 15 minutes பிரேக் டவுன், ஐ மீன் ஓப்பனிங் ரேஞ்ச் பிரேக் அவுட். ஸோ
இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் வந்து வச்சுங்க, மணி இப்போ 11:50 தான் ஆகுது. இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் வந்துருச்சுன்னா கட்டாயம் ஐ வில் டேக் ஒன் மோர் ட்ரேட் இன் பிஎன் கட்டாயம் எடுப்பேன். ஓகேவா? இங்க பாருங்க, இது ஒரு சப்போர்ட் லெவல் ரிஜெக்ஷன் நடக்குது பாருங்க, இவ்வளவு அருமையா நடக்குது. ஓகே, ஐ டோன்ட் வாண்ட் டு லூஸ் அவுட் ஆன் மை வின்னிங் பொசிஷன். இது இப்படியே இருக்கட்டும். இந்த அக்கௌண்ட்ல நான் முடிச்சிட்டேன். ப்ராப்பர்ட்டி இன்னொரு அக்கௌண்ட்ல ஐ ஹேவ் அனதர் அக்கௌண்ட், ஸோ தட் ஐ வாண்ட் டு டேக் அ ட்ரேட். எடுத்தேன்னா சொல்றேன், மதியத்துக்கு மேல தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இது 15 மினிட்ஸ் உடைய லோ ஐ நான் மார்க் பண்ணி இதை எடுத்துட்டேன். ஏன்னா பேரிஷ் டேனால 15 மினிட்ஸ் லோ மட்டும் மார்க் பண்ணி பாருங்க, எவ்வளவு சூப்பரா 15 மினிட்ஸ் ரிஜெக்ஷன் நடக்குது. இதெல்லாம் தான் லாஜிக். நான் எடுத்த லாஜிக் வந்து இதெல்லாம் தான். பாத்தீங்களா? நிஃப்டியும் அதே மாதிரி இப்ப இன்னும் மார்க்கெட் முடியல, இது ஆகுது. சூப்பர் ஃபால். இந்த ரெசிஸ்டன்சஸ் லைன், அப்புறம் வந்து இந்த ப்ளூ கலர் லைன் பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் லோ, அதாவது நேற்று 19ஆம் தேதி அதுல லோ ரிஜெக்ஷன் நடக்குது பாருங்க. சூப்பர் ஃபால். எதுவுமே பண்ண வேண்டாம். ஸோ நம்ம வந்து சிம்பிள் லாஜிக் யூஸ் பண்ணாலே போதும், நம்ம வந்து நல்லாவே காசு பண்ணலாம். இன்ட்ராடேல பொறுத்தவரைக்கும் ஆப்ஷன் பையிங்கே நான் சொல்றேன், புரியுதுங்களா? நீங்க வந்து ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜில யூஸே பண்ண வேண்டாம். ஸோ இதெல்லாம் சிம்பிள் பிரைஸ் ஆக்ஷன். ஓகே, ஸோ ஒரு ப்ரீமியம் சார்ட்ல ஐம் ஹேவிங் ஒன் ஸ்ட்ராட்டஜி. நான் ஒரு ஃபியூ வீடியோஸ் முன்னாலே சொல்லியிருந்தேன். அதாவது நம்ம இந்த சார்ட் பார்க்காம, அதாவது ஃபியூச்சர் சார்ட்டு நான் ரெண்டும் பார்ப்பேன். ஃபியூச்சர் ஃபார் மீ ஸ்பாட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது இன்னொரு லேப்டாப்ல பார்த்துட்டு இருக்கேன். பட் ஃபியூச்சர்ல ஒரே அட்வான்டேஜ், வால்யூம் நமக்கு கிடைக்கும், எந்த லெவலில் வால்யூம் ட்ரேட் ஆகுதுன்னு. ஸோ ஏன்னா ஃபியூச்சர் தான் ட்ரேடபிள். ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஆப்ஷன் ப்ரீமியம் சார்ட் பேஸ் பண்ணி ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி ஒன்று பண்ணுறேன். இது இப்போ நான் உங்களுக்கு சொல்றது எல்லாமே என்னுடைய எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, பட் ப்ரீமியம் சார்ட் பேஸ் பண்ணி ஒரு ரைட்டர்ஸ் லெவலில் மார்க் பண்ணிட்டு இருக்கேன். அதை நான் வந்து டெஸ்ட் பண்ணி முடிக்கலன்னா, ஒரு பீரியட் ஆஃப் டைம் அது டெஸ்டிங் முடிஞ்சிடுச்சுன்னா, அதில் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைச்சுன்னா அதையும் அமல்படுத்தலான்னு ஒரு பிளான் இருக்கு. ஓகேவா? ஸோ இன்னைக்கு இதுதான் அப்டேட்டு. இப்போ 11:55க்கு அப்டேட்டு. பாருங்க, இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல், சப்போர்ட் டேர்ன்டு ரெசிஸ்டன்ஸ். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அந்த லெவல்லாம் மார்க் பண்ணியிருக்கேன். அந்த லெவல்லாம் எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுதுன்னு பாருங்க. ஸோ இது நிஃப்டி ஃபியூச்சருடைய ரிஜெக்ஷன். இந்த ப்ளூ கலர் லைன் ப்ரீவியஸ் இயரோட லோ ரிஜெக்ட் பண்ணிடுச்சு. அந்த ஒரு ரீசன்னால தான் மார்னிங் வந்து நம்ம சேனல் என்ன சொன்னேன், நிஃப்டி 9:56க்கு சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட அந்த லெவலில் கரெக்டாக அந்த டைம் முடியாத தருவாயில் இந்த கேண்டில் முடியும் போது பாருங்க, அந்த டைம் சொல்லியிருக்கேன் ரிஜெக்ஷன் நடக்குது பாருங்க. அது முந்தின கேண்டில் ரிஜெக்ஷன் நடக்குது, க்ளோசிங்கே ஆகலை. இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் பாயிண்டர்ஸ். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போதான் வந்து வியாழக்கிழமை வந்து நமக்கு வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ட்ரெண்டிங் டே கிடைக்குது. முன்னாடிலாம் கிடைச்சதே கிடையாது. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து you might not get this kind of a trending day. So I am happy. Okay, so happy at least we are able to do some trending day here. Okay, so market இப்போ செல் ஆன் ரைஸ் தான். ஓகேவா? கீழே வருது, செல் ஆன் ரைஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ நிஃப்டியில் இப்போ நான் வாட் ஐம் லுக்கிங் அட் இட்ஸ், சப்போஸ் ஒரு பெரிய புல் பேக் ஏற்படுது, விவேப் கிட்டையோ இல்லை ப்ரீவியஸ் 15 மினிட்ஸ் பிரேக் அவுட் கிட்ட வரத்துக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. பட் மார்க்கெட் என்ன நடக்கலாம். ஸோ இந்த லெவலையும் நான் கூர்ந்து கவனிக்கிறேன். ஓகே, மதியத்துக்கு மேலே வேற அக்கௌண்ட்டில் ஐ மைட் வாண்ட் டு டேக் அ ட்ரேட். ஐ டோன்ட் நோ இஃப் ஐ கெட் இட் இந்த லெவலில். ஸோ நிஃப்டியை பொறுத்தவரை மட்டும் ஐ திங்க் ஐம் டன் ஃபார் தி டே. நான் திருப்பி அதில் டோன்ட் வாண்ட் டு மிஸ் இட் அப். ஓகே, வாட் எவர் லெவல்ஸ் ப்ராஃபிட்ஸ் எல்லாமே பண்ணியாச்சு. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ் தி ப்ராஃபிட்ஸ் நோ. லெட் த மார்க்கெட் கோஸ். பேங்க் நிஃப்டியில் மட்டும் ஐ எம் ஜஸ்ட் பிளானிங் என்ன பண்ணலாம். அதாவது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கிடைச்சதுன்னா சப்போர்ட் டேர்ன்டு ரெசிஸ்டன்ஸ். ஸோ இன்னொரு புல் பேக் மேல் வரைக்கும் வந்து இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் கிடைச்சதுன்னா ஐ மைட். புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அகெயின் a குட் டே டுடே. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து இதில் கொடுத்துருக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணுங்கள். லெட் மீ நோ your comments. ஓகே, let me know இந்த மாதிரி ட்ரேட்ஸ் உங்களுக்கு எல்லாமே நான் ட்விட்டரில் கொடுக்குறேன். ஓகே, ஸோ ரைட், மார்க்கெட் வந்து இப்போ எக்ஸ்பைரி அன்னைக்கு ஒரு 12லேருந்து ஒரு 1.5 மணி நேரம் கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுடலாம். ஒன்றும் பெருசு அலட்டிக்க தேவையில்லை. அதுக்கப்புறம் பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த வீடியோ போடுறேன். அடுத்து ஒரு ட்ரேட் எதாவது எடுத்து ப்ராஃபிட் எதாவது பண்ணேன்னு I'll put out another video. Otherwise, this is what I want to do. இன்னைக்கு வேற எதுவும் ட்ரேட் பண்ண விரும்பல. If I don't get any other good trades, this will be the trade for today. Okay, ஃபர்தரா டெலிகிராம்ல இந்த அப்டேட்டும் இல்லை.
பார்த்தீங்கன்னா என்ன ஓவரால் internal profitability, all trades closed. We'll see if any get in the afternoon. மத்தியானம் வீடியோ போடலாம் பார்த்தேன் மதியம். ஸோ இப்பயே போட்டுடலாம், இப்பயே ரெக்கார்ட் பண்ணிட்டு டக்குன்னு போட்டுடலாம் இது. ஓகே, எனிஹோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் watching. Any doubts, please let me know in the comment section. I'll see you soon in my next video, hopefully too. Thank you and bye.